2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. இந்த திமுக ஆட்சியில எத்தனை விதமான கேடுகட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்க பாருங்க. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி பக்கத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. பண்ணுனது யாருன்னா, எங்க இருந்து வடநாட்டுல இருந்து வந்தவங்களாம் பண்ண கிடையாது. பண்ணுனது யாருன்னா, திமுகவோட ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கலைஞர் எனக்கூடிய பெரிய நாயகம். பேர்லயே இருக்கு பாத்தீங்களா கலைஞர்னு. இந்த மாதிரி கேடு கட்ட நபரை தான் திமுக இளைஞரணியில பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. 2.5 வயசு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? அதுக்கு ஒழுங்கா பேச கூட தெரியாது. அந்த குழந்தைய போய் ஒரு திருட்டு நாய் கற்பழிச்சிருக்கான்னா அவ எந்த அளவுக்கு காமவெறி பிடிச்ச மிருகமாக இருப்பான். அவனுக்கெல்லாம் திமுக பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதை பத்தி திமுக இருந்து யாராவது கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்களா? அந்த திருட்டு நாயை கட்சியிலிருந்து நீக்கிட்டதா ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்காங்களா கேட்டா கிடையாது. நேத்து டிபேட் என்னவா போயிருக்காங்க? டிபேட் என்ன பண்ணியிருக்காங்க? ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தார், விஜயின் மனைவி டிவர்ஸ் கேட்டிருக்காங்க. இதை பத்தி தான் டிவியில விவாதம் பண்றாங்களே தவிர்த்து இந்த விஷயத்தை பத்தி எவனுமே விவாதம் பண்ண கிடையாது. இன்னொன்னு கேட்கறேங்க, இதே கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு அந்த வக்கீல் பொண்ணுக்கு என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு எதுக்கு 11:30 மணிக்கு 12 மணிக்கு ஏர்போர்ட் பக்கத்துல தனியா ஒரு பையன் கூட போனா, அதனாலதான் அந்த பொண்ணை கற்பழிச்சாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஞானசேகரம் பிரச்சனைக்கு என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு எதுக்கு சாயந்தர நேரத்துல தனியா ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த திமுக இருக்கக்கூடியவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலதான் தவறு கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த 2.5 வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? திமுக ஆட்சியில பெண் குழந்தையாக பிறந்ததுதான் அந்த குழந்தை பண்ண தப்பு. இந்த திமுக ஆட்சி நீடிச்சுச்சுன்னா நாளைக்கு கருவுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கூட கற்பழிப்பாங்க. அதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. சிந்திச்சு 2026ல என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக அண்ணா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கிறேங்க. இதை பத்தி எல்லாரும் பேசுங்க. அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்.